ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம் அவரைக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வானல் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் 2 பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிட்டு 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி பழம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு நம்ம கலந்து விட்டுட்டு அவரைக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 கிலோ, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விடலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் காரத்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்புத்தூள் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டியாச்சு. இப்போ தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தொக்கு நல்லா திக்கான பதத்துக்கு வரணும். தொக்கு நல்லா திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கிண்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான அவரைக்காய் தொக்கு நம்ம ஈஸியாக வீட்டில் சிம்பிளாக செஞ்சிட்டோம். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.